Hello everyone. Previous videoல டைம் பிளாக்கிங் விஷுவல் பிளானிங் பற்றி பார்த்தோம். உங்கள் ஸ்டடி ஹேபிட் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டடி ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பேர் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஸ்டடியிங். அதாவது என்ன படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதோட ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை நோட்ஸ் பேப்பரோ ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோனை வச்சு படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு மெட்டீரியல் உங்ககிட்ட ஃபுல்லாக இல்லைன்னா அந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட், எலிமினேட் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன். ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபோன் தான் யூஸ் பண்ணி படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் சைலண்டில் போட்டுடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களோட ஸ்டடி செஷன் ப்ராப்பராக போகும். உங்களோட ஸ்டடி டெஸ்கில் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுருந்தாலே 80% உங்கள் கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சின்ன சின்ன கோல்ஸை மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு லெசனை முடிக்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. 2 கொஷின் முடிக்கிறேன்னு டார்கெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த 2 கொஷின் 4ஆக மாறும், 4 கொஷின் 6ஆக மாறும், 6 கொஷின் 10ஆக மாறும். ஆனால் எடுத்தோன்னே 10 கொஷின் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவோம். அவங்க வாட்ஸ்அப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம். ஸோ இப்படியே அவங்க அனுப்புகிற வரைக்கும் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணிட்டு படிக்க உட்காருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸோ கால்ஸோ நம்மளோட ஸ்டடி செஷனை ஈஸியாக ஸ்பாயில் பண்ணும். அதனால தான் நான் சைலண்டில் போட சொல்லலாம். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணலான்னு போவோம். அப்போ அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, இல்லை டிவியில் ஏதாவது ஒன்று ஓடும். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு போவோம். அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும், ஸ்டடி செஷன் காலியாகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்கள் பிளேஸில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லென்த்தியாவோ ஒரு ஹெவியாவோ அந்த விஷயம் இருக்க போதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட பிரெயின் நம்மளை அந்த வேலையை செய்யவே முடியாதுன்னு சொல்லிடும். அதாவது நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு லெசன்லாம் முடிக்க முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லெசன் யோசிக்காதீங்க. 2 கொஷின் 10 நிமிஷம், 2 கொஷின் 10 நிமிஷம், இவ்வளோ தான். ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டா 2 கொஷின் முடிஞ்சிடும். அப்படிங்கிற மாதிரி 2 கொஷினாக உங்கள் பிரெயினை சீட் பண்ணி படிக்கிறதுக்கு மாற்றுங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ஒரு குட்டி ரிவார்ட் உங்களை நீங்களே கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன செக்லிஸ்ட்டில் ஒரு டிக் மார்க் போடுறதோ இல்லை ஒரு ஸ்மைலியை ஆட் பண்ணிக்கிறதோ உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.